இன்றைக்கான எபிசோடில் விஜய் சேதுபதி கோவாங்க நல்லா டார்கெட் பண்ணுறாரு அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அப்படி தான் ஃபஸ்ட்டு சௌந்தர்யாவை சம்மந்தமே இல்லாமல் சௌந்தர்யா வந்து டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசினாரா. அடுத்து வந்து ரயானை பிடிச்சிட்டாரு. ரயானை வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ கேளுங்க. சம்மந்தமே இல்லாமல் ரயானை வந்து விசாரிச்சுட்டு இருக்காது. கோவா கேங் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு. கோவா கேங் அப்படிங்கிற பேரை வந்து எடுக்கிறாரு. இந்த படத்தை பாருங்கள், சௌந்தர்யா செம்ம டென்ஷனாக இருப்பாங்க. இன்றைக்கி முழுக்க இன்றைக்கி ஷோ வந்து விஜய் சேதுபதி மட்டமாக பண்ணார். கோவா கேங் வந்து டார்கெட் பண்ணுறாரு. ஒரு பக்கம் வந்து சௌந்தர்யாக்கெலாம் வந்து டென்ஷன் அவ்வளோ பெரிய உச்சியில் இருக்குது. அதான் வந்து நடந்துகிட்ருக்கு. இவர் வாண்டடாக டார்கெட் பண்ணுறாருங்க கோவா கேங்க. அது கோவா கேங்னு இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. மண்டையில் மூளை வந்து இல்லையாவது குழம்பி போச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது ரயானு, ரணவு, ஜெஃப்ரி இவங்க 3 பேர் பிரச்சனையை வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து ஜெஃப்ரியை நான் லாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி லாக் பண்ண தப்புன்னு சொல்லி ரயான் வந்து ரணவு வந்து ஒத்துக்கிறான். அப்போது விஜய் சேதுபதி கேட்குறாரு. அப்போ ரயான் வந்து ரணவு வந்து அந்த மாதிரி அந்த பேரையும் குழப்பமாக இருக்குது. இவனை ரயானை வந்து கேட்குறாங்க விஜய் சேதுபதி, பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ண தப்பு தானே ஜெஃப்ரியை பிடிச்சது? ஆமாம் அப்படின்னா, இப்போ நீ எதுக்கு அதே மஞ்சரியை பிடிச்ச தப்பு தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார், தப்பு சார், நான் செஞ்சது பூரா தப்பு தான் சார், அதுக்கப்புறம் அடிக்க போனது எல்லாம் தப்பு தான் சார் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல வாண்டடாக வந்து கோவா கேங்கு தானே, ஜெஃப்ரிக்குன்னா நீங்கள் வந்து போனீங்க, கோவா கேங்குனா போனீங்க. அதே மாதிரி ஏன் மஞ்சூரிக்கு ஏன் நீங்கள் பிடிச்சிங்க? ஜெஃப்ரியை பிடிச்சா ஜெஃப்ரியை வந்து ரணவு வந்து அப்படி அமுத்துனா நீங்கள் வந்து போனீங்க, காப்பாற்றுனீங்க, கோவா கேங்கில் இருந்தீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து மஞ்சூரியை பண்ணீங்க. அது ஆமாம், அவன் தப்புன்னு ஒத்துக்கிட்டான். அதுக்கும் கோவா கேங்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சௌந்தர்யா தான் வேணாண்டா சண்டைக்கு போகிறான்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தானே ஜாக்லின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஆனால் வந்து ரணவை எப்படி கண்டிக்கிறாப்புல, மூடுன்னு வார்த்தையெல்லாம் விடக்கூடாது, நீயே வந்து மரியாதை மன்னிப்பு கேட்டனால நான் வந்து விட்டுறேன். மன்னிப்பு வந்து கேட்டாராம் ரணவு, அதனால் இவர் வந்து விட்டுறாராம். ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாமல் ஒரு கோஸ்ட்னு உட்காந்து குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் டார்கெட் பண்ணி குறிப்பிட்ட ஆட்களுக்கு வந்து செம்பு தூக்கிட்டு, அருணுக்கு, தீபக்குக்கு இந்த மாதிரி ஒரு சில ஆளுகளுக்கு வந்து செம்பு தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்காரு. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.